நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024ஓட மேட்ச் 8ஓட ரிவ்யூ தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் vs மும்பை இந்தியன்ஸ். சரியான மேட்ச், ரெக்கார்ட் பிரேக்கிங் மேட்ச் தான் சொல்ல முடியும். சன்ரைசர்ஸ் 31 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. அவங்களோட முதல் வெற்றி இந்த IPL 2024ல். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, 2 மேட்ச்லேயும் 2 தோல்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 டீமும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 521 ரன், கிட்டத்தட்ட T20 கிரிக்கெட் வரலாற்றிலே 2 டீமும் சேர்ந்து இவ்வளோ ரன்ஸ் அடிச்சதில்லை. ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் ஒரே ஹிஸ்ட்ரி தான். அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 277 ரன்ஸ், நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துருப்பீங்களா இந்த மும்பை இந்தியன்ஸ் போலிங் அட்டாக் வந்து 277 ரன்ஸ் கொடுப்பாங்கன்னு. என்னதான் ஹைதராபாத் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தார் ரோடு ஃப்ளாட் ட்ராக்காக இருந்தாலும் 277 அநியாயங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹைதராபாத், நினச்சி கூட பார்க்க முடியல அதை பற்றி. ஏன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா. ஏன்னா இது ஒரு ஃப்ளாட் பிச், எந்த டார்கெட் இருந்தாலும் சேஸ் பண்ணலாம்னு சொல்லி அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. பட் ஹியூஜ் கிரெடிட் டு SRH பேட்ஸ்மேன்ஸ். என்ன காட்டியிருக்காங்க, வாய்ப்பே கிடையாதுங்க. 277லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹியூஜ் கிரெடிட் டு டிராவிஸ் ஹெட், அதவே அவர் ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுனில் வந்து இவர் இறங்கினார், அபிஷேக் சர்மா. ஃபென்டாஸ்டிக் இன்னிங்ஸ். அண்ட் லாஸ்ட்டாக கிளாசன் அவரோட கிளாஸை ஆஸ் யூஷுவல் காமிச்சிட்டாரு. ஸோ டிராவிஸ் ஹெட்டோட 62, அபிஷேக் சர்மாவோட 63, அண்ட் லாஸ்ட்டாக கிளாசன் 34 balls 80. மரண அடிங்க, அடினா அடி, அவ்வளோ அடி. பட் டெஃபினட்டாக ஹர்திக் பாண்டியா ஆஸ் எ கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொதப்பிட்டார். நிறைய கொஸ்டின், நிறைய கேள்விகள் இருக்குது அவரோட கேப்டன்ஷிப்பில். பிகாஸ் செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க SRH. அப்போ ஏன் அவர் ஜஸ்பிரீத் பும்ராவை முன்னாடியே கொண்டு வரல? ஒரு ஓவர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் 2வது ஓவர் எடுத்துகிட்டு வரதுக்குள்ள SRH ஆல்ரெடி 150 160 ரன் அடிச்சிட்டாங்க. ஸோ இட் பிட் ஆஃப் போர் கேப்டன்ஷிப் தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைமில் நீங்கள் பும்ராக்கு 4 ஓவர் கொடுத்துருந்தா கூட ஒரு 30-40 ரன்ஸ் ஓவராலாக கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு 240 250 டார்கெட்டுன்னும் போது உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக அதை சேஸ் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 246 வரைக்கும் வரலையா மும்பை. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் வந்து அவரே 4 ஓவர் போட்டது இன்னும் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். வே அவர் பும்ராவை ஹேண்டில் பண்ணது நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்லேயும் வந்து அவர் வந்து ரொம்ப கடைசியில் எடுத்துகிட்டு வர்றாரு. அவர் தான் உங்கள் டீமோட மேட்ச் வின்னர் போலரேங்க. அவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் கொண்டு வரது பிரச்சனை கிடையாது. ஆனால் டீம் என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க, செம்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பிரேக்கப் போடணும், அப்போ நீங்கள் கண்டிப்பாக பும்ராவை எடுத்துகிட்டு வரணும். நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மேட்சும் தோல்விக்கு முக்கியமான காரணம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப். அதில் எந்த ஒரு கொஸ்டினும் கிடையாது. எஸ், மும்பையோட பேட்டிங் செமையாக இருந்ததுங்க. அவ்வளோ பெரிய டார்கெட்டை கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணாங்க 246 வரைக்கும். ஸோ உங்கள் பேட்டிங்கை நம்ம எந்த குறையும் சொல்ல வேணாம், அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. பட் போலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் விக்கெட், 2 டீமும் அடி வாங்கினாங்க. ஸோ அந்த வகையில் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். எந்த அளவுக்கு அந்த டீமை வந்து மேனேஜ் பண்ண முடியும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அந்த ஸ்கோரை, கண்டிப்பாக ஒரு டாக்டிக்கலாக யோசிச்சிருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கேப்டனாக டாக்டிக்கலாக ஒரு ஃபெயில் ஆகிட்டார் ஹர்திக் பாண்டியா. அதான் உண்மையான ஒரு விஷயம். அதுதான் பிக்கஸ்ட் பிளண்டர். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஃபுல் மேட்ச் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பட் இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு சன்ரைசர்ஸை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஹைதராபாத் செம்ம பிச்சு, ஃபுல் க்ரௌடு, சரியான சப்போர்ட்டு. இந்த தடவை நல்ல ஸ்குவாட் வச்சுருக்காங்க SRH. ஸோ நம்பிக்கை நிறையாவே இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா SRH அவங்களோட அந்த ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை காமிச்சிட்டாங்க. அண்ட் இந்த விக்கெட்டில் யார் வேணாலும் அடிக்கலாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ளாட்டான ட்ராக், டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ இருந்தாலும் 277 நினச்சி கூட பார்க்க முடியல. டிராவிஸ் ஹெட்டோட இன்க்ளூஷன் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக வந்து அமைஞ்சது சன்ரைசர்ஸ்க்கு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவர் இந்த அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்து ஒரு நாக் விளாட்னாருங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட் 62னா அபிஷேக் சர்மா 63. அதாவது டிராவிஸ் ஹெட் ஒரு 6-4 அடிச்சு ஒரு சிங்கிள் எடுத்தாருன்னா இவர் ஒரு 6-4 அடிச்சு ஒரு சிங்கிள் எடுக்கிறாரு. மாற்றி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வாய்ப்பே இல்லை. 7 ஓவரில் 104 அப்பா என்ன இப்படி அடிக்கிறீங்க, என்னதான் ஃப்ளாட் விக்கெட்டாக இருந்தாலும் ஆப்போசிஷன் மும்பை. ஸோ நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் மார்க்ரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் தான். ஷீட் ஆங்கர் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாட்னாரு. பட் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 230 240 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக கிளாசன் வந்து அவரோட கிளாஸை ஆஸ் யூஷுவல் காமிச்சிட்டாரு. 34 balls 80. நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், அதை பக்காவாக லாஸ்ட்டாக கிளாஸன் யூஸ் பண்ணார். 277 ரன்ஸ் ரெக்கார்ட் அடிச்சிட்டாங்க. IPL இது வரைக்கும் ஹையஸ்ட் ரன்ஸ் இதுதான். அண்ட் மும்பை போலிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மபாக்கா இந்த மேட்ச் டெபியூ பண்ணார். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, Under-19 பிளேயர், 17 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக அது ஒரு டஃப் மேட்ச் தான். 4 ஓவர் 66 ரன் அடித்து உரிச்சிட்டாங்க. பட் இஸ் அ வெரி குட் டேலண்ட். ஒரே மேட்ச்சில் அவரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நல்ல டேலண்ட். கண்டிப்பாக இவர் ஒரு லாங்கர் வெர்ஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் டீமில் எடுத்திருக்காங்க MI. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதனால் அவர் நெக்ஸ்ட் மேட்ச் ட்ராப் பண்ணக்கூடாது. பிகாஸ் இஸ் வெரி குட் bowler. ஹோப்ஃபுல்லி அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் எக்ஸ்டென்ஷன் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் பும்ரா as usual நல்லா டைட்டாக போட்டார். இந்த கண்டிஷன்ஸ்க்கு 9 runs per over எவ்வளோ பரவாயில்லைங்க. விக்கெட் எடுக்கல, அது ஒரு சின்ன வருத்தம். அதுதான் மும்பை பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ ஆப்வியஸ்லி செம்ம பர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர்ஹெச் பேட்டிங், அதில் எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் இதை சேஸ் பண்ண முடியுமா எம்ஐ? நிறைய பேர் சொன்னாங்க இந்த டார்கெட்டை சேஸ் பண்ண முடியும்னா அது எம்ஐ கடப்பார பேட்டிங்னால தாங்க முடியும்னு சொன்னாங்க. ஒரு விதத்தில் அது உண்மை தான், ஏன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. ஸ்டில் 278 அநியாங்க. ஒரு ஹிமாலயா மவுண்டனை தாண்டி போய் அந்த டிப்பில் போய் நிற்கிற மாதிரி, மவுண்ட் எவரெஸ்ட்டில் போய் டாப்பில் போய் நீங்கள் நிற்கணும்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஸ்டில் நல்லா சேஸ் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 60 பால் 130 வாய்ப்புகள் நிறையா இருந்தது. திலக் வர்மா த ஹையஸ்ட் ஸ்கோரர் சூப்பராக விளாண்டார் 64. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவர் சில விஷயங்கள் அவரோட ஆன்டிக்ஸ் சில பாடி லாங்குவேஜ்லாம் மாற்றிக்கலாம். ஏன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஆர்சிபியோட ஒரு எங்கேருந்தோ ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுப்பார், புரியுதா உங்களுக்கு? அப்புறமா நான் இருக்கேன் அப்படின்றதா போடுவார். இவர் இன்னைக்கு 50 அடிச்சுட்டு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கேப்டன் கிட்ட நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சாரு. நீ அதை கேமை வின் பண்ணிட்டு சொல்லியிருக்கணும். நீ இப்போ இவ்வளோ சொல்லிட்டு நீ என்ன 10 ரனில் அவுட் ஆகிட்ட 50க்கு அப்புறம். ஸோ அதனால் எப்போவுமே அதுக்கு முன்னாடி அதை சீன் போடுறதோ அது வந்து தவறுங்க. நல்ல டேலண்டட் பிளேயர் ஆக்சுவலாக திலக் வர்மா, ஏன் அதை பண்ணணும்? ஸோ ஆப்வியஸ்லி அது சில விஷயங்கள் அவர் மாற்றிங்கன்னா பெட்டர். பட் மற்றபடி கேம் வைஸ் பார்த்தா சூப்பராக விளாட்னாரு. ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன் வேறு லெவலில் விளாட்னாரு. ரோஹித்தும் நல்லா ஸ்டார்ட். பட் என்ன ஒரு ப்ரெஷர்னா மும்பைக்கு அந்த ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 விக்கெட் வந்தால் கஷ்டமாயிடும், 2-3 டைட் ஓவர்ஸ் போட்டால் கஷ்டமாயிடும். இருந்தாலும் தம் கட்டி விளாட்னாங்க மும்பை. பட் ஹியூஜ் கிரெடிட் டு எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ். கேப்டன்ஷிப்பும் நல்லா பண்ணார், போலிங் சேஞ்சஸும் முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட இந்த ரிசோர்ஸஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நட்ராஜன் இன்ஜுரி பெரிய கன்சர்ன். ஒரு பக்கம் உம்ரான் மாலிக் எக்ஸ்பென்சிவ், ஜெயதேவ் உனத்கர் ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ், மார்க்கண்டே ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸ்பென்சிவ். என்னடா பண்ணுறது, புவனேஸ்வர் குமாரே அடிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணார். அண்ட் அவரே வந்து பார்த்தீங்கன்னா 4 overs போட்டு 35 runs 2 wickets, மேசிவ் விக்கெட்ஸ். ரோஹித் சர்மாது அப்புறமா திலக் வர்மாது, யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே மேட்ச் வின்னிங் விக்கெட்ஸு. ஸோ டெஃபினட்டாக as a கேப்டனாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவரோட ஒர்த்தை. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையவே கிடையாது. ஸோ சூப்பர் எஃபர்ட். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் ஆக்சுவலாக நான் பேட் கமின்ஸ்க்கு தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பேட்ஸ்மேன் இந்த பிச்சில் எந்த பேட்ஸ்மேனாலும் அடிக்கலாங்க. ஆனால் ஒரு போலர் வந்து 9 ரன் எக்கனாமி ரேட் கீழே எடுத்து ப்ளஸ் 2 விக்கெட் எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக அது பெரிய விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ எஸ்ஆர்ஹெச் அவங்களோட முதல் வெற்றியை பார்த்துட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்சிக்யூட்டிவ் லாஸ். டெஃபினட்டாக ஹர்திக் பாண்டியா as a கேப்டன் நிறைய டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணியிருக்காரு. ஹோப்ஃபுல்லி அடுத்த வர மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீயாக வந்து அமையுது எம்ஐக்கு. இது டஃப் மேட்சஸும் வருது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோட்டை விட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் பிளே ஆஃப்க்கு. இது டிப்பிக்கல் எம்ஐயோட இதுதாங்க. ஜென்ரலாக ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் தான் அவங்க. ஸோ பொறுமையாக பார்க்கலாம். இட்ஸ் லாங் டோர்னமெண்ட், உடனே ஒரு டீமை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. அண்ட் டெஃபினட்டாக எம்ஐ ஃபேன்ஸ் ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க 277 ரன் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை விட்டுருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. காவியா மாறன் ஒரு ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா கேகேஆர் மேட்ச் கையில் இருந்த மேட்சை கோட்டை விட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. அதில் கிளியராக தெரிஞ்சுது. அண்ட் எஸ், இட் வாஸ் அ கிரேட் மேட்ச், ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மேட்ச். அஸ் அ ஃபேனாக, ஒரு நியூட்ரல் ஃபேனாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ஜாயபிளாக இருந்தது. 6-4 அடித்து தெரிச்சிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த ஹைதராபாத் கிரவுண்டை நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு கப்லேயே பார்த்தோம், அந்த ஸ்டாண்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி ஓப்பனாக இருக்கும், ப்ளஸ் அந்த ஒரு ஆரஞ்சு ஆர்மி மாதிரி ஃபுல்லாக சூப்பராக அந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அண்ட் க்ரௌடும் ஃபுல் சப்போர்ட் டு ஹைதராபாத். ஃபுல் க்ரௌடு வித் ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு, வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி நம்ம சிஎஸ்கேல வந்தால் எல்லோ, ஆர்சிபியில் போனால் ரெட்டு, மும்பையில் போனால் ப்ளூவோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸில் ஹைதராபாத் மேட்சஸ் வந்து நீங்கள் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா அந்த ஒரு சி ஆஃப் ஆரஞ்ச் தான் பார்க்க முடியும். அதே தான் இப்போ ராஜஸ்தான்லேயும் சி ஆஃப் பிங்க் கொண்டு வராங்க. ஸோ அவங்கவுங்களோட அந்த ஹோம் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா களை கட்டுதுன்னு தான் சொல்ல முடியும். எல்லா டீமும் அவங்களோட ஹோம் மேட்சஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ளே போவோம் வாங்க. ஸோ முதல்ல கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச். ஆப்வியஸ்லி ஐ வில் கோ வித் ஹென்ரிக் கிளாசனுங்க. எஸ், நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணாங்க டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணார் கிளாசன். அவரோட கிளாஸை காமிஸ்டாக தான் சொல்ல முடியும். 80 runs ஆஃப் 34 balls டெரிஃபிக்காக விளாட்னாரு. ஸோ ஆப்வியஸ்லி தி கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் திஸ் மேட்ச் கோஸ் டு ஹென்ரிக் கிளாசன். ஸோ கெட் தி bowler ஆஃப் த டே ஆப்வியஸ்லி எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ்ங்க. அதாவது இந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யார் நல்லா போட்டாங்கன்னா மும்பையோட பெஸ்ட் bowler யார்? ஜஸ்பிரீத் பும்ரா. 4 over போட்டு 36 run கொடுத்தாரு. ஆனால் விக்கெட் எடுக்கல. ஆனால் அந்த கான்டெஸ்ட்டில் அவர் ரொம்ப டீசெண்டாக போட்டார். இந்த டீமோட பெஸ்ட் bowler யார்? கேப்டன் பேட் கமின்ஸ். அவர் வந்து 4 over போட்டு 35 run ப்ளஸ் 2 விக்கெட், க்ரூஷுவல் விக்கெட் ஆஃப் என்ன சொல்கிறது ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா. ஸோ மேட்ச் வின்னிங் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்காகவே கெட் தி bowler ஆஃப் த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம வந்து பேட் கமின்ஸ்க்கு கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லைங்க. நீங்கள் ஹர்திக் பாண்டியா வேணால் ஒரு விக்கெட் எடுத்துக்கலாம், பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பேட்டிங்லையும் 20 balls 24 இந்த ஒரு சேஸில் எப்படி ஒரு ரிக்வயர்ட் ரன் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே போரான ஒரு எஃபர்ட் தான். ஸோ
ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச்க்கு அந்த அவார்ட் செக்ஷனுக்கு யாருமே இல்லைன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்த அவார்டு ஆப்வியஸ்லி அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச். அது வந்து பார்த்தீங்கன்னா மயங்க் அகர்வாலுங்க. சரியான எஃபர்ட் டீப்பில், அதாவது எப்படி ரஹானே வந்து சிஎஸ்கே மேட்ச் அந்த ஆர்சிபியோட ஒரு சேவ் பண்ணுவார், அந்த மாதிரி பாலை பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஜம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி வெளில போட்டார். இல்லைன்னா அது ஒரு 6 ஆயிருக்கும். சூப்பர் எஃபர்ட் ஃப்ரம் மயங்க் அகர்வால். கொஞ்சம் தலையில் வர லைட்டாக அவருக்கு அடிபட்டுருச்சு, பட் ரெக்கவர் ஆகிட்டாரு. பட் நெவர்தெல்லஸ் இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். ஸோ ஆப்வியஸ்லி மயங்க் அகர்வால் இஸ் அவர் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த டே. நெக்ஸ்ட் சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஷிப் தான். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன், அவரோட கேப்டன்ஷிப் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த லாஸ்ட் 2 மேட்சாக. அந்த வே அவர் பும்ராவை யூஸ் பண்ணுறதா பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அவங்களோட மெயின் ஸ்டாக் பவுலரே பும்ரா தான், பட் அவரை வந்து முக்கியமான நேரத்தில் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கையை விட்டு போனதுக்கப்புறமா பும்ராவை இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தார், விச் இஸ் a வெரி வெரி பேட் டிசிஷன். டாக்டிக்கலாக ராங்காக ஆகிட்டார். ஸோ அதனால தான் சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹர்திக் பாண்டியா கொடுப்பேன். ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக டிராவிஸ் ஹெட்டோட இன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு மேட்ச்சே அவர் விளையாடி இருக்கணும். இந்த மேட்ச்சில் அவர் விளையாடினாரு. அவரோட இம்பாக்டை எடுத்தோன்னே காமிச்சார். ஸ்டார்டிங்கில் அவர் எடுத்தார் பாருங்க அக்ரெசிவ், ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிக்க ஆரம்பித்தார். அங்கேயே எஸ்ஆர்ஹெச்க்கு மொமெண்டம் கிடச்சிது. ஏன்னா ஒரு பக்கம் மயங்க் அகர்வால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடிட்டு இருந்தார். மயங்க் அகர்வால் அவுட் ஆனது பிளெஸிங் அண்ட் டிஸ்கைஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச் டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா வந்தார், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், 2 பேரும் ஈக்குவலாக ஆனாங்க. பட் டிராவிஸ் ஹெட்டோட அந்த ஸ்டார்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. அப்போவே எஸ்ஆர்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் தூக்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட்டோட இன்க்ளூஷன் அண்ட் அவரோட தரமான இன்னிங்ஸ். ஓகே கைஸ், ஐ திங்க் நீங்கள் அவார்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூவும் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட கருத்தை நான் தாராளமாக சொல்லிட்டேன். உங்களோட கருத்தை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென்